ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவை நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலாம் ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்தவரையும் உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 4லே வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான், ராசிக்கு 8ல் குரு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதனான சுக்கிரன் நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சிருக்காரு. 5/9/2024 மேலே புதன் பகவான் சிம்மத்துக்குமே, அதே போல் 18/9/2024 மேலே சூரிய பகவான் கன்னிக்கும் பயிற்சி அடைய போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடைய போகிறார். துலா ராசி மற்றும் துலா லக்னம் காலபுருஷனுக்கு இது 7வது வீடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சனி உச்சமாகி சூரிய பகவான் நீசமடையக்கூடிய வீடு. துலாத்தை பொறுத்த வரையுமே அது சுக்கிரனுடைய ராசியாக வர்றதுனால கலை இலக்கியம் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான ஆர்வம். இது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த நடிப்பு நாட்டியத்தில் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிப்பாங்க. காலபுருஷனுக்கு 7வது வீடாக இருக்கிறதுனால எப்படியாவது திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா துலாம் அளவுக்கு யாருமே லீட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு விஷயம், என்ன கசப்பு இருந்தாலும் துலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வாழ்க்கையில் அனுசரித்து ஒரு திருமண வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. பந்தம், பாசம், மனைவி இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே போல் தொழில் வாழ்க்கையில் இவங்களோட தொழிலும் இவங்களோட இன்னொரு கண்ணாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். தன்னுடைய நட்புகள், தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய பணம், தன்னுடைய பொருளாதாரத்துக்கே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி நேரத்தை இழக்கிறேன் அப்படின்னா அங்கே துலா ராசியாக இருக்கும், இல்லைன்னா துலா லக்னமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் வந்து அதிகப்படியான ஈர்ப்பாடும் சரி ஆர்வமும் சரி ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 40% அதிக எஃபர்ட்ஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுவாங்க. ஒன்று தெரில அப்படின்னு விட்டுட்டு வர்றது துலாத்துக்கிட்ட ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அது எவ்வளோ வயசு இருந்தாலுமே அதை கற்றுக்கிட்டு திறம்பட செய்யக்கூடிய நபர்கள் துலா ராசி. நிறையா இந்த மாதிரி நம்ம இந்த ராசியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதனுடைய ராசியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ராசியை பொறுத்தவரையும் கிரக அடைவுகள்லாம் கோச்சாரமெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கிரக சேர்க்கைகள், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தார், அப்புறம் 4ஆம் இடத்துல இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். நிறைய இன்றைக்கி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதனான உங்களை காப்பாற்றக்கூடிய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குழப்பத்தையும் மன தடுமாற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக துலாம் அதை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கைக்கு ஆதாரம் நோக்கி ஓடிட்டு இருந்தீங்களோ அது அப்படியே அச்சை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி திருப்பி மாற்றி போட்ட மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கும். எது போதும் அப்படின்னு நம்பி ஏமாந்தீங்களோ அது எல்லாமே பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். என்ன முயற்சி பண்ணினாலுமே மற்றவங்க முயற்சி பண்ணுறாங்க, எங்களால் நான் சொல்லி கொடுத்து வளர்ச்சி அடைஞ்சவங்க இன்னைக்கு வந்து என்னுடைய தொழிலை எடுத்து பண்ணி எனக்கு வந்து போட்டியாக இருக்கிறாங்க. போட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து பார்த்திங்கன்னா மிந்திட்டு போகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனால் நான் தான் ஆரம்பித்தேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் வெளியே சொல்லிக்கலாம் நான் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துளியுமே இல்லை. இன்றைக்கி வந்து பேர் சொல்கிற அளவுக்கு தான் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த பேரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, பொருளாதாரத்தில் காசு சம்பாதிக்காமல் போயிட்டோமே, இப்படி ஏமாந்துட்டோமே, நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப வந்து நம்ம பணத்தை சேமிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் மனக்கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க மாதிரி நம்ம விவரமாக பிழைக்கவே இல்லையே, நமக்கு நேரம் வரும்போது நம்ம இப்படி விழுந்துட்டோமே அப்படிங்கிற நிறைய மனக்குமரல்கள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாத்தில் இருக்குது. இங்கே சனி உச்சமாகறதுனால என்ன, அவங்க வந்து 24 மணி நேரம் வேலையை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த ராசியை காமிக்குது. சூரியன் நீசமாகுது, அந்த பணத்துக்கு தேவைக்குண்டான பலன்கள் வந்துச்சா வரலையா, பணத்தை பற்றி யோசிக்காமல் நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சோம், ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்க அப்படிங்கிற நம்பிக்கைங்கிற வண்டியிலேயே நம்ம ஓடிட்டு இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டு இருப்போம். அந்தளவுக்கு துலாத்தை பொறுத்த மாதிரி கடுமையான வலி பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள்.
இனி எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத பயப்பட தேவையில்லை. ஏன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் பரிவர்த்தனையாகி நீச பங்கம் 12ஆம் இடத்திலேயே ஏற்பட போகுது. அப்ப முதல் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே மீண்டு வெளிய வர்றதுக்கு நான் எப்படியாவது வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர ஏத்தி விட்ட நீங்க, இன்னைக்கு வெளிய போயி யாரும் கண்படாம வாழ்ந்துட்டு, ஒரு நல்ல ஒரு யோகமான வாழ்க்கைய வாழணும். எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போய் போராடி நான் ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு தெம்பா இருக்குது. நான் போராடுனா ஜெயிச்சுருவேனா வெளிய போய் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, வெளி ஊர்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். தான் பட்ட கஷ்டத்த உங்ககிட்டயும் சொல்ல முடியாம, வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா, துலாத்த பொறுத்தவரையும் மத்தவங்க கிட்ட கஷ்டத்த சொல்றதுனால, அவங்களும் கஷ்டப்படுவாங்க நம்மளோட நெனச்சு. நம்ம மனைவி கிட்ட சொல்றதுனால, அப்பா, அம்மாட்ட சொல்றதுனால, அவங்களும் வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்கு நம்மள வருத்தப்படணும்? நம்மளுடைய கஷ்டம் நம்மகிட்டயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி, மனசுக்குள்ள ஒவ்வொன்னா வச்சு வச்சு குமுறுவாங்களோ தவிர, வெளிய காட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, காட்டவே மாட்டாங்க. துலாத்த பொறுத்தவரை வெளியவே ரொம்ப நம்ம பேசி கேட்டா மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, அதுலருந்து சொல்லவே மாட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் வெளியூர்ல போறதுனால ஒரு சக்சஸை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். 2வது ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு, உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் அதிபதியான சூரியனை பார்வை செய்யறதுனால, இது ஒரு முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திருமண வாழ்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா, கைய பிடிச்சுட்டு வச்சுட்டு இருந்தேன். அது வந்து என்னுடைய கை மீறி போயிருச்சு. இனியும் 2வது திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு எனக்கு சில சமயம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை வீட்ல வந்து கம்பல் பண்றாங்க. பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் தயாராகவே இல்ல அதுக்கு. அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். 11ஆம் அதிபதி பார்க்கறதுனால, இத்தன நாளா ஒரு புடிச்ச வரன் வரல. அல்லது முதல் திருமணமே ஆல்ரெடி நமக்கு நெறைய பிரச்சனைகள குடுத்து, அதுலேருந்து மனக்காயத்திலருந்து நான் மீண்டு வெளிய வர்றதுக்குள்ளரயே எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்க கூடாதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி 2ஆம் திருமணம் உங்களுடைய சம்மதத்தின் பேர்ல நீங்க விரும்பப்படக்கூடிய நபர்கள், உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட ஏன்னா 4ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால, உங்களுடைய குடும்பத்து மூலியமாக ஒரு பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ வந்து 2ஆம் சம்மந்தப்பட்ட திருமணம் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ராசிநாதன் பலவீனமானாலும் 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறதுனால, முழுக்க முழுக்க சுப காரியத்தை நடத்தி குடுக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இது ஒரு நல்ல யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணுங்கிற பக்கம் கடன் கிடைக்குங்க. அதனால கடன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். ஏன்னா, இப்படி கேதுவோட சம்மந்தப்படும்போது நம்ம எப்பவுமே நம்ம வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 வட்டி, ரூ. 2 வட்டின்னு சொன்னதுக்கப்புறம், நம்ம பணம் வாங்குனதுக்கப்புறம் ரூ. 3 ரூ. 4 அப்படின்னு வட்டிய நம்ம ஏத்திட்டு போறதுக்கு கூட, அல்லது அந்த கடன்னால நம்ம பாதிப்படைறதுக்கு கூட வந்து நெறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரும். கோச்சாரம் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விடும். தசாபுத்தி நமக்கு அதுவே இருந்தாலும், அந்த பிரச்சனைய பெரிய அளவுக்கு கொண்டு போறதும், சின்ன அளவுக்கு கொண்டு போறதும் தசாபுத்தி சம்மந்தப்பட்டது. அப்ப கோச்சாரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். எப்பொழுதுமே ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போனா நம்மளுடைய புத்தி நமக்கு செயல்படாது. அப்ப இந்த நேரத்துல நம்ம தப்பா செயல்படுறதுக்குமே, மத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு அதிகமா பெற்று இன்னைக்கு யோசிச்சிருக்கலாமே! நம்மளுடைய புத்தி நமக்கு யோசிக்கலையே! அன்னைக்கே எனக்கு கொஞ்சம் உணர்த்துச்சு. இருந்தாலுமே நான் தான் அசால்ட்டா விட்டுட்டேன். அப்படிங்கிற எண்ணம், கவன சிதறல்கள்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கும். நீங்க ரொம்ப கவனமாக ஒரு ஒரு விஷயங்களுமே எடுத்து வைக்கணுமா? ஒரு ஒரு படிக்கட்டா எடுத்து வைக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வைக்கணும். இது வந்து சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு வர வரையும் நீங்க இத கவனமாக ஃபாலோ பண்ணணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணணும். கர்மா காரகனான சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால, பிறந்த கால ஜாதகத்துல வக்ரமா இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்புகள் என்னுடைய பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களுடைய தலை தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சம்பாரிக்கக்கூடிய காலத்த எப்படா நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பையன் ஆளாயிட்டான், பொண்ணு ஆளாயிட்டா, சம்பாரிக்கிற நேரத்தில வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. 5 இன்டர்வியூ, 6 இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ போய் ஏதாவது ஒரு வழியில வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்துற மாதிரி இருக்கு. மனக்கவலைகள் அதிகமா இருக்கு. குழந்தைக வந்து பார்த்தீங்கன்னா, தலை தூக்குனதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய குடும்ப பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். நெறைய பேர மதிச்சு உயர்த்தி விட்டு வாழ்க்கையில சக்சஸ ஏற்படுத்தி குடுத்த நீங்க, இன்னைக்கு வாழ்க்கையில சக்சஸ் இல்லாம இருந்துட்டு மன வருத்தத்தோட இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேது பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப முழுக்க முழுக்க மன அழுத்தமும், மன வருத்தமும் இப்படி காசு சம்பாரிக்காம போயிட்டோமே, இப்படி சேமிக்காம போயிட்டோமே
அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே 12ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டா இது நமக்கு கடைசி பிறவியா இருக்குமோ, இது மோட்சமா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் குடுக்கும். இன்னைக்கு கோச்சாரத்துல 12ஆம் இடத்திலேயே கேது இருக்கறனால, முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்துல தான் இப்ப நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் ராசிநாதன் ராசிக்கு வர வரையும் ரொம்ப கவனமாக பொருளாதாரத்துல இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கணும். வேலையில நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். தொழில் போட்டிகள் எல்லாமே நிச்சயமா குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். எதிர்காலம் கருதி இனிமேல் பணத்தை சேமிக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.